பாருங்க, எந்த ஒரு அரசியல் தலைவராக வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு முதல்ல ஒரு தகுதி என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த கரூரில் நடந்த சம்பவங்கிறது தமிழக மக்கள் மட்டும் இல்லாமல் இந்திய மக்கள் எல்லாருமே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. முதல்ல ஒரு அரசியல் தலைவர் அப்படிங்கிறவரோட ஜாதகத்தை முதல்ல மெயினாக அலசணும். இவரோட ஜாதகத்தில் அரசியலுக்கு வரக்கூடிய அமைப்பு அப்படி என்ன? எல்லா அரசியல் தலைவரோட ஜாதகத்தையும் எடுத்து வச்சு புரட்டி பார்த்ததுல ஒவ்வொருத்தவங்களோட பலம் பலவீனம் அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரிஞ்சது. இப்ப இவர் இந்த மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு காலகட்டத்துலதான் தேர்தலை சந்திக்க போறாரு. இப்ப இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலை அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, அப்புறம் இன்னொன்னு, சூரியனுக்கு முன்னும் பின்னும் கிரகங்கள் இருக்கிறதுங்கிறது எங்க போனாலுமே அவங்களுக்கு கூட்டம் கூடும். ஜாதகத்துல யாரு வேணா இருக்கட்டுங்க. இப்ப நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்கள யாருக்கு வேணாலும் இருக்கலாம். உங்களோட ஜாதகத்துல சூரியன் எங்க இருக்காருன்னு பாருங்க. சூரியனுக்கு முன்னாடி எந்த கிரகம் இருக்கு, பின்னாடி எந்த கிரகம் இருக்குன்னு பாருங்க. ரெண்டு பக்கமும் கிரகம் இருந்துச்சுன்னா நீங்க எங்க போனாலும் உங்களை சுத்தி ஒரு 4 பேர் இருந்துட்டே இருப்பாங்க, ஒரு 10 பேர் இருந்துட்டே இருப்பாங்க. உங்களோட பதவிக்கு தகுந்த மாதிரி, உங்களோட அதிகாரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு கூட்டம் எப்பவும் இருந்துட்டே தான் இருக்கும். அமைப்பு வருதோ அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கூட்டு மரணங்கள் அப்படிங்கிறது நிகழும். அதுவும் அந்த கூட்டத்துல இவர் இறங்கி உள்ள போயிருந்தாருன்னா அந்த கூட்டத்துல இவருக்கே பாதிப்பு அதிகமா ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இவர் தப்பிச்சிட்டார். 7ஆம் இடம் அப்படிங்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா, மனைவி கணவன் சம்பந்தப்பட்ட இடம் மட்டும் இல்ல, உறவுல பழகுறாங்க இல்லைங்களா, அந்த மனிதர்கள் சம்பந்தப்பட்டதும் சமுதாய மக்கள் சம்பந்தப்பட்டதும் அதுதான். இவரை நம்பி போகக்கூடிய மக்கள், கட்சிக்காரங்க யாரா இருந்தாலும் சரி, அந்த பாதகாதிபதியோட புத்தி நடந்துட்டு இருக்க காலகட்டத்துல தான் எலெக்ஷன் ஒண்ணு வரப்போகுது. இந்த பாருங்க, இந்த லக்னத்துக்கு 10ஆம் இடம், உபய லக்னத்துக்கு 10ஆம் இடம் தான். இந்த ஜாதகத்துக்கும் இந்த மாவீரன் நெப்போலியன் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா, அவரோட ஜாதகத்திலையும் இதே மாதிரி லக்னத்துக்கு 3லயும் ராகு இருக்கும், 9ல கேது இருக்கும், கூட சுக்கிரனும் சேர்ந்து இருக்கும். ஏன்னா உதாரணத்துக்கு சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஒற்றுமை இருக்கிறதுனால நீங்க தாராளமா வரலாம் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்கலாம். சரிங்களா? இப்ப இவருக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்பவுமே ஒரு டேஞ்சர் சம்பந்தப்பட்டதுலதான் போயிட்டு இருக்கு. நமது மனிதநாடி யூடியூப் சேனல் நேயர் அனைவருக்குமே இனிய வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். தலைப்பை பார்த்தோன்னே என்னவா இருக்கும், ஏதா இருக்கும் அப்படிங்கிற கியூரியாசிட்டி எல்லாத்துக்குமே வந்திருக்கும். இப்போ இந்த கரூரில் நடந்த சம்பவங்கிறது தமிழக மக்கள் மட்டும் இல்லாமல் இந்திய மக்கள் எல்லாருமே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இனி எங்கேயுமே நடக்கவும் கூடாது. மனித உயிர்கள் அப்படிங்கிறது ரொம்ப உன்னதமானது. பல பிறவிகளுக்கு அப்புறம் மனிதனா பிறக்கிறாங்க. அப்படி பிறந்து நிம்மதியா வாழ்ந்து சந்தோஷமா வாழ்க்கையில எல்லாமே அனுபவிச்சு போய் சேர்றதுங்கிறது ஒரு பெரிய கொடுப்பனை. இந்த மாதிரி விபத்துல மரணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு விஷயம். இறந்தவங்களோட குடும்பத்தை பத்தி கொஞ்சம் நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். அவங்க நமக்கு சொந்தமும் இல்லை, பந்தமும் இல்லை, ஆனாலும் நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க அப்படிங்கிற அந்த ஒரு பந்தமே நம்மளை ரொம்ப வருத்தப்பட வைக்குது இல்லைங்களா? சரி, இப்போ இந்த சூழ்நிலையில இதனால தான் இப்படி நடந்தது, அதனால தான் இப்படி நடந்தது அப்படின்னு ஆளாளுக்கு ஒவ்வொரு கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்களா? இதுல கிரகங்கள் எந்த மாதிரி எல்லாம் தன்னோட வேலையை செஞ்சிருக்காங்க பாருங்க. இந்த அரசியல்வாதிங்க இப்படி செஞ்சுட்டாங்க, அந்த அரசியல்வாதிங்க அப்படி செஞ்சுட்டாங்க, மக்கள் மேல தப்பு, போலீஸ் மேல தப்பு அப்படிங்கிறதெல்லாம் இந்த இதுல நம்ம விவாதிக்கல. கிரகங்கள் எந்த அளவுக்கு பாதிப்புல இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். முதல்ல ஒரு அரசியல் தலைவர் அப்படிங்கிறவரோட ஜாதகத்தை முதல்ல மெயினா அலசணும். கடந்த 2 நாளா எல்லா அரசியல் தலைவரோட ஜாதகத்தையும் எடுத்து வச்சு புரட்டி பார்த்ததுல ஒவ்வொருத்தவங்களோட பலம் பலவீனம் அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரிஞ்சது. யாருமே
ஓப்பனா எதுவும் சொல்லவும் மாட்டேங்கிறாங்க. நிறைய பேத்துக்கு பயம், எங்க சொன்னா ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் பயப்பட வேண்டாம். நம்ம மனசுக்கு என்ன தோணுதோ அந்த கருத்துக்களை நம்ம சொல்றோம். எல்லாத்துக்குமே கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது இருக்கு. அடுத்தவங்க மனசை காயப்படுத்தாத வரைக்கும் அதை பார்த்துக்கணும். சரிங்களா? சரி, இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா நடிகர் விஜயோட ஜாதகம். சரிங்களா? அவர் வந்து லக்னம் வந்து கன்னி லக்னம். லக்னத்துக்கு 3ல ராகு, 6ல குரு, 9ல கேது சுக்கிரன், 10ல சூரியன் சனி புதன், 11ல சந்திரன் செவ்வாய். இப்ப அவருக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய திசை என்ன, புத்தி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவரை இயக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர திசையில குரு புத்தி அவருக்கு நடந்துட்டு இருக்குங்க. சுக்கிர திசையில குரு புத்தி. இந்த சுக்கிரன் அப்படிங்கிறவரு இவர் லக்னத்துக்கு 2 9 கூடையவன். 2 அப்படிங்கிறது வருமானம் கொடுக்கக்கூடியது, பேச்சுக்கு மதிப்பு தரக்கூடியது. சரிங்களா? அப்புறம் இன்னொன்னு 9 அப்படிங்கிறது வந்து பாக்கியம். இப்ப இது வந்து தொந்தரவு கிடையாது. ஆனா அதுல இருக்கக்கூடிய புத்தி, இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய புத்தி இருக்கு இல்லைங்களா, அது வந்து குரு புத்தி. குரு அப்படிங்கிறது இந்த கன்னி லக்னத்துக்கு 4 7 கூடையவனா வருவாரு. கன்னி லக்னத்துக்கு 4 7 கூடையவனா வருவாரு. 4ங்கிறது சுகஸ்தானம், 7ங்கிறது பாதகாதிபதி. இப்படிங்க, பாதகாதிபதி அப்படிங்கிறவரு ரொம்பவுமே ஒரு மோசமான ஒரு பாதிப்பை கொடுக்கக்கூடியவர் தான். இன்னொன்னு, அவர் போய் பாருங்க, பாதகாதிபதி இப்ப எங்க இருக்காருன்னு கேட்டீங்கன்னா இவரோட ஜாதகத்துல 6ஆம் இடத்துல தான் இருக்காரு. இப்ப இந்த 6ஆம் இடம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா இவர் செய்யக்கூடிய வேலை, செயல் அப்படின்னு எல்லாமே சொல்லலாம். இப்ப இவருக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்பவுமே ஒரு டேஞ்சர் சம்பந்தப்பட்டதுல தான் போயிட்டு இருக்கு. இன்னொன்னு, நம்ம தனி மனிதனோட ஜாதகத்தை பார்க்குற மாதிரி உலகத்துக்கே பொதுவான ஒரு ஜாதக அமைப்புங்கிறது முண்டன் அஸ்ட்ராலஜி, உலகியல் ஜோதிடம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதோட அடிப்படையில் பார்க்கும்போது பார்த்தோம்னா இப்போ இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலை அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா குரு வந்து மிதுனத்தில் இருக்காரு, சனி வந்து மீனத்தில் இருக்காரு, ராகு வந்து கும்பத்தில் இருக்காரு இப்போ கோச்சாரத்தில். சரிங்களா? இதுல எப்பெல்லாம் அந்த குரு ராகு திரிகோணத்துல வந்துட்டு போற மாதிரி ஒரு அமைப்பு வருதோ அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கூட்டு மரணங்கள் அப்படிங்கிறது நிகழும். அதுவும் கூட்டுங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கும்பல்ல மாட்டிட்டு இறக்குறதுக்கு உண்டான அமைப்பு அப்படிங்கிறது வரும். சரிங்களா? விஜய் அவரோட ஜாதகத்துல சுக்கிரன்ல குரு நடந்துட்டு இருக்கு. சரிங்களா? இந்த சுக்கிரன்ல குருங்கிறது, குரு எங்க போய் உட்கார்ந்துருக்காருன்னு பாத்தீங்கன்னா இவரோட ஜாதகத்துல 6ஆம் இடத்துல இருக்காரு. ஆனா இன்னைக்கு கோச்சாரத்துல எங்க உட்கார்ந்துருக்காரு அந்த குரு? மாரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய, இது பாருங்க, இந்த லக்னத்துக்கு 10ஆம் இடம், உபய லக்னத்துக்கு 10ஆம் இடம் தான் மாரகம். இது மாரகத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இப்ப ஒண்ணு என்ன நடந்திருக்கணும்னு பாத்தீங்கன்னா அது மிஸ் ஆயிடுச்சு. இவர் தப்பிச்சாரு ஆண்டவன் புண்ணியத்துல. அந்த கூட்டத்துல இவர் இறங்கி உள்ள போயிருந்தாருன்னா அந்த கூட்டத்துல இவருக்கே பாதிப்பு அதிகமா ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இவர் தப்பிச்சிட்டாரு. சரிங்களா? ஆனா அங்க கூடின மக்கள் கூட்டம் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அந்த மக்கள் வந்து பாதிச்சிட்டாங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அன்னைக்கு சந்திரன் வந்து விருச்சிக ராசியில தான் இருந்தார். அப்ப சந்திரன் வந்து அங்க வந்து பலம் குறைஞ்சிருக்காரு. எல்லாரோட மனசுமே வந்து ஒரு மதி மயங்கின மாதிரி, ஒரு பிரமிப்பு, ஒரு அட்ராக்ஷன், அதுலயே அந்த ஈர்ப்பு, அதுலயே உள்ள போய் மாட்டிக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். சரிங்களா? இப்படிப்பட்ட சூழ்நிலையில இனி இந்த விஜய் அவர்களுக்கு எப்படிப்பட்ட பாதிப்பெல்லாம் இன்னும் வரப்போகுது அப்படிங்கிறதையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அவரோட ஜாதகத்துல பாதிப்புங்கிறது அடுத்தடுத்து இருக்கு. இப்ப நடந்துட்டு இருக்கிற குரு அப்படிங்கிறது அவர் வந்து பாருங்க 2026 9ஆவது மாசம் 2ஆம் தேதி வரைக்குமே அவரோட புத்தி, அதாவது சுக்கிர திசையில குரு புத்தி இருக்கு. அதாவது பாதகாதிபதி. இப்ப பாருங்க, பாதகாதிபதினா யாருன்னு கேட்டீங்கன்னா நல்லதை நடத்தவே விட மாட்டான், நிம்மதியா இருக்கவே விட மாட்டான் அப்படிங்கிறவன் தான். பாதகம் பண்றியாடா, எனக்கு போய் பாதகம் பண்றியாடா நீ அப்படிம்பாங்க. அப்ப அந்த பாதகம்னா என்னங்க, எந்த அளவுக்கு பாதிப்புன்னு பாத்துக்கோங்க. அப்ப அந்த பாதகாதிபதியோட புத்தி நடந்துட்டு இருக்கிற காலகட்டத்துல தான் எலெக்ஷன் ஒண்ணு வரப்போகுது. அப்ப இந்த எலெக்ஷன்ல எந்த அளவுக்கு அவர் பாதிப்படைவாரு அப்படிங்கிறத பாருங்க. சரிங்களா?
இந்த குரு புத்தி முடிகிற காலத்துக்குள்ள எலெக்ஷன் நடக்கிற மாதிரி இருக்கு. அப்படிங்கும்போது அவர் எப்படி எல்லாம் பாதிப்படைவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 7ஆம் இடம் அப்படிங்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா, மனைவி கணவன் சம்பந்தப்பட்ட இடம் மட்டும் இல்ல, உறவுல பழகுறாங்க இல்லைங்களா, அந்த மனிதர்கள் சம்பந்தப்பட்டதும் சமுதாய மக்கள் சம்பந்தப்பட்டதும் அதுதான். இவரை நம்பி போகக்கூடிய மக்கள் கட்சிக்காரங்க யாரா இருந்தாலும் சரி கஷ்டப்படணும் அப்படிங்கிறது இங்க இருக்கு. யாரா இருந்தாலும் சரி கஷ்டப்பட்டு தான் மேல வரணும் அப்படிங்கிற ஒரு அமைப்புல இருக்கு. பெரும்பாலும் அதிகமான கஷ்டங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்புலயும் இருக்கு. சரி, இப்ப இவரோட ஜாதகத்துல அரசியலுக்கு வரக்கூடிய அமைப்பு அப்படி என்ன? இவர் ஏன் வந்திருக்கிறாரு? இவர் பார்க்காத ஜோதிடர்களா, இவர்கிட்ட சொல்லாத நியூமராலஜிஸ்டா, எல்லாமே இருப்பாங்க, எல்லாம் பார்த்துருப்பாங்க இல்லைங்களா? ஏன், என்ன காரணம் இவர் அரசியலுக்கு வர்றதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரோட ஜாதக அமைப்புல பாருங்க, எந்த ஒரு அரசியல் தலைவரா வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு முதல்ல ஒரு தகுதி என்னன்னு கேட்டீங்கன்னா, வீரம் அப்படிங்கிறது ஒண்ணு, விவேகம் அப்படிங்கிறது ஒண்ணு, நினைக்கிறத முடிக்கக்கூடிய ஒரு திறன்ங்கிறது ஒண்ணு. சரி, இதுக்கெல்லாம் யார் மெயின் காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராகு கேது தான் காரணம். சரிங்களா? அந்த ராகு கேது எப்படின்னு கேட்டீங்கன்னா, லக்னத்துக்கு 3ல இருக்கணும். அப்ப லக்னத்துக்கு 3ல இருந்துட்டாங்க அப்படின்னா, ராகுவோ கேதுவோ லக்னத்துக்கு 3ல இருக்கணும், ராகுவோ கேதுவோ லக்னத்துக்கு 9ல இருக்கணும். இப்படி இருந்து தர்ம கர்மாதிபதினு சொல்லக்கூடிய ஜாதகத்துல தர்ம கர்மாதிபதி சம்பந்தப்பட்டுட்டா அவங்க நாடாளும் ராஜயோகம் பெற்றவர்கள் அப்படிங்கிறது ஒரு பாடல் இருக்கு. சரிங்களா? அப்ப பாருங்க, அந்த ஒரு அமைப்பு இவருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னதுனால இவருக்கு அந்த மாதிரி ஒரு ஆசையும் வந்திருக்கலாம். சரிங்களா? இது என்னோட தனிப்பட்ட கருத்து தான். சரிங்களா? இது யாரா அப்படி சொல்லி இப்படி சொல்லி இவங்க சொல்லி அந்த கட்சிக்காரங்க சொல்லி இந்த கட்சிக்காரங்க சொல்லி அந்த மாதிரிலாம் யாரும் எதுவும் நினைச்சுக்க வேண்டாம். நான் பேசிக்கலி பாத்தீங்கன்னா ரஜினியோட ரசிகன், என்னை சார்ந்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும். சரிங்களா? இது ஜாதக ரீதியான ஆய்வு மட்டும்தான். சரிங்களா? இதுல இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ராகு கேது இந்த மாதிரி ஒரு அமைப்புல இருக்கிறதுங்கிறது நாடாளக்கூடிய ஒரு யோகம். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சந்திரனுக்கு 12 சூரியன் சனி புதன் இவங்கெல்லாம் இருக்கிறது அப்படிங்கிறது அது ஒரு சிறப்பான ஒரு இது. அப்புறம் இன்னொன்னு, சூரியனுக்கு முன்னும் பின்னும் கிரகங்கள் இருக்கிறதுங்கிறது எங்க போனாலுமே அவங்களுக்கு கூட்டம் கூடும். ஜாதகத்துல யாரு வேணா இருக்கட்டுங்க, இப்ப நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்கள யாருக்கு வேணாலும் இருக்கலாம், உங்களோட ஜாதகத்துல சூரியன் எங்க இருக்காருன்னு பாருங்க. சூரியனுக்கு முன்னாடி எந்த கிரகம் இருக்கு, பின்னாடி எந்த கிரகம் இருக்குன்னு பாருங்க. 2 பக்கமும் கிரகம் இருந்துச்சுன்னா நீங்க எங்க போனாலும் உங்களை சுத்தி ஒரு 4 பேர் இருந்துட்டே இருப்பாங்க, ஒரு 10 பேர் இருந்துட்டே இருப்பாங்க. உங்களோட பதவிக்கு தகுந்த மாதிரி, உங்களோட அதிகாரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு கூட்டம் எப்பவும் இருந்துட்டே தான் இருக்கும். சரிங்களா? அப்ப இவர் ஒரு நடிகன். சரிங்களா? இவர் நடிகைங்கும் போது இவருக்கு எந்த அளவுக்கு ஒரு மக்கள் கூட்டம் வரும்? இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குன்னு சொன்னால மக்கள் கூட்டம் எங்க போனாலும் வரதான் செய்யும். எத்தனையோ நடிகர்கள் இருக்காங்க, அவங்க எல்லாம் வர்றாங்கன்னு சொன்னா கூட்டம் சேருதா? கிடையாது இல்லைங்க. இவருக்கு அந்த மாதிரி மக்கள் செல்வாக்கு அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா இருக்கு. இந்த மக்கள் செல்வாக்குங்கிறது என்னங்க? சனி பகவான் தான். அப்ப இங்க பாருங்க, சனி தான் இவருக்கு 10ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு, சூரியன் புதனோட சேர்ந்து. கலைத்துறைன்னு சொன்னாலே அங்க புதன் வந்துடுறாரு. இன்னொன்னு, இவருக்கு சுக்கிரன் சம்பந்தப்பட்டதுல சுக்கிரன் தான் இவருக்கு யோகம் கொடுக்கக்கூடிய, பாருங்க, யோகி அப்படிங்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா சுக்கிரன் தான். இப்ப அந்த யோகின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா யோகம் கொடுக்கிறவர்னு அர்த்தம். அந்த யோகியோட தசை தான் இப்ப இவருக்கு நடந்துட்டு இருக்கு. சரிங்களா? இந்த யோகியோட தசை 2032 2033 வரைக்குமே என்னமோ இருக்கு இவருக்கு. சரிங்களா? இப்ப அது வரைக்கும் யோகம்ங்கிறது இவருக்கு சுக்கிர தசை ஆரம்பிச்சு 10 வருஷம் முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்து செகண்ட் ஹாஃப் ஓடிட்டு இருக்கு இவருக்கு. சரிங்களா? 20 வருஷம் சுக்கிர தசை, இதுல இவருக்கு செகண்ட் ஹாஃப் தான் போயிட்டு இருக்கு. இந்த நடந்துட்டு இருக்கக்கூடிய புத்தி இப்போ இவருக்கு சரியில்லாத ஒரு அமைப்பா இருக்கு. பாருங்க, அவயோகம் கொடுக்கறது யாரு? அவயோகி யாருங்க? குரு. கரெக்டா இப்ப இவருக்கு சுக்கிரன்ல தான் குரு தான் போயிட்டு இருக்கு. சுக்கிர தசையில குரு புத்தி போயிட்டு இருக்கு. அப்ப யோகியும் அவயோகியும் சம்பந்தப்பட்டு போயிட்டு இருக்காங்கும் போது எவ்வளவு பெரிய ஒரு போராட்டம் பாருங்க. அப்ப இந்த சாதாரண கிடையாது. இவரு ஜெயிச்சு வரணும் அப்படின்னா அது சாதாரண கிடையாது. இவரை விட இன்னும் மத்த அரசியல்வாதிகள் ஜாதகத்தெல்லாம் பார்க்கும்போது இவருக்கு அவங்க பெட்டராகவும் இருக்கிறாங்க,
தப்பிக்கிற அளவுக்கும் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பாதிப்பும் இருக்கு. சரிங்களா? நம்ம இன்னும் அடுத்தடுத்த இதுல நம்ம சிஎம் ஐயா இருக்காரு இல்லைங்களா, அவரோட ஜாதகம் எந்த அளவுக்கு பலமா இருக்கு, எடப்பாடி ஐயா எந்த அளவுக்கு ஜாதகம் பலமா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் ஒவ்வொன்று கூட பார்க்கலாம். சரிங்களா? இது நடுநிலையான கருத்து தான். இது இவர் இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் உடல் ரீதியாகவும் பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புலையும் இருக்காரு. மெயினா விஜய் அவர்கள் உடல்நிலையும் ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். இப்ப இந்த மாதிரி மக்கள் பிரச்சனை ஆகுதுன்னு சொன்னா மனுஷனுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு டிப்ரெஷன் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது சாதாரண நமக்கே எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கு, இப்போ அது சார்ந்த மனிதனுக்கு எவ்வளவு ஒரு கஷ்டங்கிறது உணரும். இப்ப பொள்ளாச்சிக்குள்ள பாத்தீங்கன்னா மக்கள்கிட்ட அப்படியே பேசும்போது விஜய் மேல நிறைய பேர் என்ன சொல்றாங்க, பாவமாகவும் சொல்றாங்க, நிறைய பேர் அந்த அளவுக்கு அறிவே இல்லையா அப்படின்னு திட்டவும் செய்யறாங்க. எல்லாம் கலந்த மாதிரிதான் கருத்துங்கிறது வந்துட்டு போயிட்டு இருக்கு. ஆனாலும் இந்த மனுஷன் அப்படிங்கிறது சினிமால மட்டும் இருந்திருந்தாரு அப்படின்னா அவரோட நிலைமைங்கிறது வேற. ஆனா இப்ப அவருக்கு நடந்துட்டு இருக்கிற திசைங்கிறது சினிமாலையும் சோதனை காலம், பொது வாழ்க்கையிலையும் சோதனை காலம் அப்படிங்கிற மாதிரி அமைப்புல தான் இருக்கு. சரிங்களா? இப்ப இவர் இந்த மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு காலகட்டத்துலதான் தேர்தலை சந்திக்க போறாரு. அப்படிங்கும்போது எந்த அளவுக்கு ஒரு பிரச்சனைய ஃபேஸ் பண்ணணும், அதுல ஜெயிச்சு வரணும்னா எவ்வளவு போராடணும் அப்படிங்கிறத பாத்துக்குங்க. இதுல இன்னொரு தகவல் ஒண்ணு சொல்லணும். இந்த ஜாதகத்துக்கும் இந்த மாவீரன் நெப்போலியன் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா, அவரோட ஜாதகத்திலையும் இதே மாதிரி லக்னத்துக்கு 3லயும் ராகு இருக்கும், 9ல கேது இருக்கும், கூட சுக்கிரனும் சேர்ந்து இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு அமைப்பு. இது கேதுவோட சுக்கிரன் சேர்ந்தது அப்படிங்கிறது திருமண வாழ்க்கையில கணவன் மனைவி உறவுக்குள்ள டிஸ்டர்ப் ஆகி 2 பேரும் பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பும் அதுதான். இன்னொன்னு இவருக்கு கலத்திரஸ்தான அதிபதிங்கிற குரு அந்த வீட்டுக்கு 12ல மறைஞ்சிருக்கிறதும் திருமண பந்தத்துல ஒரு பிரிவினை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். சரி, இவரோட பர்சனல் லைஃப்ல எல்லாம் நம்ம நமக்கு நிறைய விஷயம் தெரியுங்கிறதுனால இதை சும்மா மேலாட்டமா சொல்லி காட்டுறோம். அதே மாதிரி மாவீரன் நெப்போலியன் இருக்காரு இல்லைங்க, அவரோட திருமண வாழ்க்கையிலையுமே பாதிப்புங்கிறது இருந்துச்சு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும், எந்த அளவுக்கு மேட்சுங்கிறது. ஏன்னா உதாரணத்துக்கு சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஒற்றுமை இருக்கிறதுனால நீங்க தாராளமா வரலாம் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்கலாம். சரிங்களா? ஆனா பர்சனலா டீட்டெயிலா உள்ள போயிட்டு நிறைய விஷயங்கள் நம்ம சொன்னோம்னு வச்சுங்களேன், அது ரொம்ப ஒரு அடுத்தவங்களோட வாழ்க்கையில நம்ம கொஞ்சம் ஒரு இது பண்ற மாதிரி ஆயிடும். அந்த இதுக்கு நம்ம போக வேண்டாம். ஆனா இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்ப அவருக்கு நடந்துட்டு இருக்கிற தசா புத்தி காலகட்டம் அப்படிங்கிறது அடுத்த வருஷத்துல 9வது மாசம் வரைக்குமே, 9வது மாசம் ஸ்டார்ட் ஆகிற வரைக்குமே அவருக்கு பெரிய போராட்டமான ஒரு காலகட்டமா இருக்கு. சரிங்களா? அதுக்கு அடுத்து இந்த குருக்கு அப்புறம் வரக்கூடியது யாருன்னு கேட்டீங்கன்னா சனி. புத்தியில பாருங்க, குருக்கு அப்புறம் வரக்கூடியது சனி. அவரு இவரோட லக்னத்துக்கு 10ல இருக்காரு. இவரு பாருங்க 5-6 குடைவன், 5-6 குடைவன். எப்பவுமே எந்த ஒரு கிரகமும் அவங்களோட ஆதிபத்தியம் எந்த அளவுக்கு இருக்கு, ஆதிபத்தியம்ங்கிறது எந்தெந்த வீட்டுக்கெல்லாம் உடையவங்க அப்படின்னு பார்த்தோம்னா 5-6. ஆனா சுபகிரகமா பாவகிரகமான்னு பார்த்தா பாவகிரகம். சுபகிரகமா இருந்தா சுபபலனை அதிகமா பண்ணும், பாவகிரகமா இருந்தா பாவ பலனை தான் அதிகமா பண்ணும். அப்ப அடுத்து வரக்கூடிய சனி அப்படிங்கிறது பொதுமக்கள் சம்பந்தப்பட்டதுதான். 10ங்கிறது பதவி, பேரு, புகழ் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல போய் உட்கார்ந்தாலும் ஆனாலும் நிம்மதி அப்படிங்கிறது இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவ்வளவு பிரச்சனைகள். புரியுதுங்களா? அப்ப அந்த சனி புத்திங்கிறதுக்கு அப்புறம் வரக்கூடியது புதன் தான். பாருங்க, லக்னாதிபதி புதனே தான் அங்கேயும் போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. அந்த வீட்டுக்கு போனாரு புதன் தான். அவரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ரெண்டும் கலந்த மாதிரி ஒரு அமைப்புல தான் கொடுக்க போறாரு. எப்படி இருந்தாலும் அரசியல்ங்கிறது யாரு வந்தாலும் மக்களுக்கு நடக்கதான் செய்யும். சரிங்களா? ஆனாலும் ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்மளும் அரசியலுக்கு வரணும்னு சொல்லி வந்த மனுஷன் எந்த அளவுக்கு கவனமா இருக்க வேண்டிய காலகட்டத்துல உள்ள இறங்கி இருக்காரு அப்படிங்கறத நீங்களே பாத்துக்கோங்க. சரிங்களா? இது எதுக்காக அப்படின்னா இந்த கூட்டம் அப்படிங்கிற இடம், கும்பல் அப்படிங்கிற இடம், மக்கள் எங்கெல்லாம் கூடுறாங்களோ அங்க எல்லாமே பிரச்சனைகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புங்கிறது நிறையவே இருக்கு. சரிங்களா? இப்ப எல்லாத்துக்கும் நல்லா ஞாபகம் வரக்கூடிய இடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே பெரிய நிறைய கூட்டத்துல இறந்தவங்கன்னு சொன்னா இந்த மகம் தான். சரிங்களா? அந்த மகம் நடந்ததுல அவ்வளவு கூட்டத்துல மக்கள் மாட்டிட்டு செத்தாங்க இல்லைங்களா? அந்த அதே ஊர்ல தான் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு குழந்தைங்க, எப்படிங்க குழந்தைங்க எல்லாம் தீயில மாட்டிட்டு இறந்தாங்கல்ல, அதுவும் கும்பகோணம் தான். அந்த பாருங்க, இந்த கோவில், இந்த குழந்தை இப்படின்னு சம்பந்தப்பட்ட இடத்துல வந்தாலே குரு வந்துருவார். சரிங்களா? இன்னொன்னு குரு அப்படின்னு சொன்னாலே பெருசு பருமன். சரிங்களா? பருமன்
அப்ப அந்த ஒரு அமைப்பு. இன்னொன்னு என்ன கேட்டீங்கன்னா, இந்த ராகு சொல்ல மறந்துட்டேன். இந்த குரு ராகு சேர்ந்தாலே சண்டால யோகம்னு சொல்லுவாங்க. குரு சண்டால யோகம்னு சொல்லுவாங்க. குரு சண்டால யோகம்ங்கிறது என்ன கேட்டீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான இறப்ப கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சரிங்களா? அதுக்காக தான் சொல்றது, இந்த கூட்டம் சேர்ற இடத்துல எல்லாம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது. மனசு கேட்காது. அதாவதுங்க, ஒருத்தர் நல்லா நெருக்கி 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 வரும்போது உடல் 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 எல்லாம் என்ன ஆகும், ஒன்னாகி ஒரு ஆள் மூவ் ஆகும் போது எல்லாரும் மூவ் ஆகிற மாதிரி ஆகும். அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா பாதிப்புங்கிறது, கூட்டு மரணம்ங்கிறது நிகழும். அதனால அடுத்தடுத்து எங்க கூட்டம் பயங்கரமா சேர்ந்தாலும் சேஃப்டியா இருங்க, கவனமா இருங்க, தள்ளி இருங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல சொல்லக்கூடிய கருத்து. இங்க பாருங்க, இந்த குரு இங்கிருந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 1 2 3 4 5 6 7 8 9. ராகுல இருந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4 5. இந்த குரு ராகு அப்படிங்கிறது இந்த திரிகோணத்துல 1 5 9 எங்கெல்லாம் சம்பந்தப்படுறாங்களோ அப்ப எல்லாமே குரு ராகுங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு தோஷத்தை கொடுக்கக்கூடிய, ஒரு குரு சண்டால யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாயிடும். இதுல இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, 12 ராசிகளுக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள ஊர்களை பிரிச்சு போட்டோன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ஊர்ல வரும்போது பாத்தீங்கன்னா, இந்த கும்பமோ மீனமோ கரூர் சம்பந்தப்பட்டு வரும். சரிங்களா? இப்ப நடந்தது கரூர்ல தான் நடந்திருக்கு. சரிங்களா? இங்க வந்து நடிகரை வந்து பாக்குறதுக்குன்னு சொல்லி கூட்டம் அப்படிங்கிறது கட்டுக்கடங்காம வந்துருச்சு. எதிர்பார்த்ததை விட அதிகமாக வந்துருச்சு. இனி எங்க எந்த கூட்டம் நடந்தாலும் மக்கள் வந்து ரொம்ப கவனமா இருக்கணும், தெளிவா இருக்கணும். அவங்கவுங்க வீட்டுக்கு நீங்க தான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? நம்ம நாட்டுக்கு தலைவர் இவர் வந்தாலும் செய்வாரு, அவர் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, நமக்கு செய்ய வேண்டிய நல்லதை செய்யதான் செய்வாங்க. சரிங்களா? அதனால நம்ம தான் நம்மளோட உயிரை நல்லபடியா பாதுகாத்துக்கணும். கூட்டத்துல போய் யாரும் மாட்டிக்க வேண்டாம். சரிங்களா? இது வந்து சினிமா ரசிகர்களுக்கு உண்டான கூட்டத்துல மட்டும் கிடையாது. சரிங்களா? வேற எந்த விதமான கூட்டத்துக்கு போனாலும் சரி, திடீர்னு சொல்லிட்டு எதுனா ஒரு ஜல்லிக்கட்டு மாதிரி மறுபடியும் எதுனா ஒரு கூட்டம் உருவாகலாம். சரிங்களா? ஒரு கோவில் விசேஷம் சொல்லிட்டு ஏதாவது உருவாகலாம். ஸ்கூல் சம்பந்தப்பட்ட போராட்டங்கிற மாதிரி வரலாம். இந்த மாதிரி எதுனா உருவாயிடுச்சு அப்படின்னா அந்த கூட்டத்துல போய் மாட்டிக்கிறதுங்கிறது கவனமா இருங்க. மெயினா எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் எல்லாரும் கவனமா இருக்கணும், கவனமா இருக்கணும், கவனமா இருக்கணும். சரிங்களா? இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட கருத்துக்கள் அப்படிங்கிறது தாராளமா உங்களோட கமெண்ட்ல நீங்க தெரிவிக்கலாம். இது பொதுவா விஜய் மேல இருக்கக்கூடிய ஒரு, நம்மளும் எத்தனையோ விஜய் படம் எல்லாம் பார்த்து ரசிச்சிருக்கோம் இல்லைங்களா? ஏன் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்க முன்னாடி கொடுத்துருக்கோம். சரிங்களா? இது நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சாதாரண மக்களா இருக்கலாம், ஜோதிடர்களா இருக்கலாம், பெரிய பெரிய ஆளுங்களா கூட இருக்கலாம். சரிங்களா? அரசு அதிகாரிகள் சம்பந்தப்பட்டவங்களா கூட இருக்கலாம். யாரா இருந்தாலும் ஒரு தனி மனிதனுக்கு எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடக்குது அப்படிங்கறத மட்டும் தெரிஞ்சுக்கங்க. கிரகங்கள் அவங்களோட கடமையை அவங்க கண்டிப்பா செஞ்சே செய்வாங்க. நமக்கு எப்படி பொறுப்பு இருக்கு ஒரு வேலையில நம்ம என்ன பண்ணணும்னு இருக்கோமோ, அதே மாதிரி அந்தந்த லக்னத்துக்கு வரக்கூடிய தசையும் சரி, புத்திகளும் சரி, அது செய்ய வேண்டிய வேலையை அது கரெக்டா செய்யும். இன்னும் நிறைய விஷயங்கள் இவர் ஜாதகத்துல தெரிஞ்சாலும் நம்ம எல்லாத்தையும் எல்லாம் இங்க சொல்லிட்டும் இருக்க வேண்டாம். சரிங்களா? இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்குமே எனது நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, எல்லாரும் சேஃப்டியா இருங்க, கவனமா இருங்கன்னு சொல்லி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.